ஹதரத்தே அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு மனிதர் ரஜபுடைய மாசத்தின் பிறையை பார்த்து முதல் நோன்பு வைக்கின்றாரோ, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பிறை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு சஹர் செய்வோம், நாளைக்கு ரஜபு 1, நாளைக்கு யார் ஒரு நோன்பு வைக்கிறாங்களோ, பஷாபாய் ஹதீஸ்ல வருது, நான் சொல்லல பாபாபாய், ஹதீஸ்ல வருது, ஹதரத் அப்துல்லா பின் சுபைர் கூறுகின்றார், அல்லாஹு அக்பர், ஹதரத் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இன்றைக்கு ரஜபுடைய பிறை தென்பட்டு முதல் நோன்பு அர்பாய் முதல் நோன்பு யார் வைக்கின்றார்களோ, இன்னைக்கு சஹர் செஞ்சு நாளைக்கு ரஜப் 1, நாளைக்கு நோன்பு வைக்கிறாங்களோ, 3 ஆண்டுகள் அவர் பாவம் செய்ததனுடைய கஃபாரா பரிகாரமாக இந்த நோன்பை மாற்றி விடுகின்றார்। அல்லாஹ் அக்பர்। एक रोजा अगर कोई आदमी रजब का पहला रोजा रखेगा, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया 3 साल का कफारा है एक रोजा, पहला रोजा முதல் நோன்பு। நான் நடுவுல சொல்லல, இன்னைக்கு சஹர் செஞ்சு நாளைக்கு முதல் நோன்பு யார் வைக்கிறாங்களோ, ரஜபுடைய முதல் நோன்பு, அந்த ஒரு நோன்பு 3 ஆண்டு காலங்கள் அவர் என்ன பாவம் செஞ்சாரோ அந்த பாவத்திற்கு இந்த ஒரு நோன்பு பரிகாரமாக அல்லாஹ் மாற்றி விடுவான்। அல்லாஹ் அக்பர்। சரி, நாளைக்கு ஒருத்தர் சஹர் செய்கிறாரு, நாளைக்கு நோன்பு வைக்கிறார், ரஜபுடைய 2ஆம் தேதி நோன்பு வைக்கிறார், அப்ப சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2 ஆண்டுகளுடைய பாவத்தின் பரிகாரமாக 2வது நோன்பை நாம் மாற்றி விடுவோம்। அல்லாஹ் அக்பர்। 2 साल का गुनाह का कफारा बन जाएगा जो आदमी रजब के दूसरे दिन रोजा रखेगा। पहले दिन रखेगा 3 साल का, दूसरे दिन रखेगा 2 साल का, तीसरे दिन रखेगा तो 1 साल का। अल्लाह अक्बर। ரஜபுடைய 3வது நோன்பு 3வது நாள் அவருக்கு 1 ஆண்டு காலம் அவருடைய பாவத்தின் பரிகாரமாக கஃபாராவாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான்। அல்லாஹ் அக்பர்। யார் சொன்னது? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்। கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ரஜபுடைய மாசத்துல யார் யார் ஒவ்வொரு நோன்புகள் வைத்துக் கொண்டே இருக்கின்றார்களோ, 3 நாளைக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு, 4, 5, 7, 8, 10 இந்த நாளெல்லாம் ஒவ்வொரு நோன்பு வைக்கிறாங்க। பாய், ஒவ்வொரு நோன்பு வச்சா ஒவ்வொரு மாசத்தினுடைய பாவத்தின் பிரதிபலனாக கஃபாராவாக பரிகாரமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றார்। अगर रजब के महीने में 3 दिन के लिए फजीलत है, अगर कोई आदमी रजब का पूरा महीने में एक दिन रोजा रखेगा 4थे दिन से, तो एक रोजा एक महीने का गुनाह का कफारा है। ये कौन फरमाया? सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया।